நான் உங்க திவ்யா. டாக்டரேட் பண்ணறதுக்கான தீசிஸ் தனக்கு ஒரு என்ஜினியர் சொன்ன அம்மன் அருள்வாக்கு மூலமா கிடைச்சதுன்னு ஒருத்தர் சொன்ன தகவல் என்னை வியப்படைய வச்சுது. அந்த அமானுஷத்தை தெரிஞ்சுக்க தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு திருவண்ணாமலையில தான் இருக்கேன். இங்க பூங்குன்றன் அப்படிங்கிறவருக்கு அம்மன் அருள்வாக்கு மூலமா அவர் பண்ண வேண்டிய டாக்டரேட் தீசிஸ் கிடைச்சதா சொல்றாரு. டாக்டரேட் ஆய்வு செய்ய தீசிஸ் வேண்டுமா? அம்மன் அருள்வாக்கில் கண்டுபிடித்து தருகிறார் ஒரு இன்ஜினியர். இஷ்டதேவனுடைய மந்திர ஜபம் தொடர்ந்து செய்துகிட்டே வந்தாலே போதும், இறைவன் நிச்சயமாக பல அற்புத அதிசயங்கள் நிகழ்த்துவார். திருவண்ணாமலை தமிழ்நாட்டுல இருக்கிற மிக முக்கியமான ஆன்மீக பூமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இன்னைக்கு நான் திருவண்ணாமலையில தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த திருவண்ணாமலையில நிறைய தவ யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்திருக்காங்க. சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார், இந்த மாதிரி நிறைய மகான்கள் இந்த திருவண்ணாமலையில வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் இந்த திருவண்ணாமலையை சுத்தி வந்து வேண்டிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. அதுக்கு பின்னாடி இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் பிரபலமாச்சு. மக்கள் கூட்டம் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வர ஆரம்பிச்சாங்க. நடிகர் ரஜினிகாந்த், இசையமைப்பாளர் இளையராஜா, எழுத்தாளர் பாலகுமாரன், இப்படி பல பிரபலங்கள் இன்னைக்கும் இந்த திருவண்ணாமலையை சுத்தி வந்து வேண்டிக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் கிரிவலம் வரக்கூடிய பாதையில தான் இப்ப நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன். இந்த திருவண்ணாமலையை பத்தியும் இங்க நடக்கிற அமானுஷ்யங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான எபிசோட்ஸ் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில மிக விரைவில் வர இருக்கு. கண்டிப்பா அதை பார்த்து வியப்படைய போறீங்க. இன்னைக்கு நான் இந்த திருவண்ணாமலையில இருக்கிற பூங்குன்றன் அப்படிங்கிறவரை சந்திக்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு திருவண்ணாமலையில தான் இருக்கேன். இந்த திருவண்ணாமலையே ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச பூமியா தான் இருக்கு. இங்க பூங்குன்றன் அப்படிங்கிறவருக்கு அம்மன் அருள்வாக்கு மூலமா அவர் பண்ண வேண்டிய டாக்டரேட் தீசிஸ் கிடைச்சதா சொல்றாரு. அது அவருக்கு அருள்வாக்கு மூலமா சொன்னவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அமானுஷ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். இவர் தான் பூங்குன்றன். என்ஜினியரிங்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ஜினியரிங்ல இப்போ தன்னோட ஆராய்ச்சி படிப்பையும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான தீசிஸ ஒரு அம்மன் உபாசகர் தன்னோட அருள்வாக்கு மூலமா தனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு அமானுஷ்யமான தகவலை நமக்கு அனுப்பி இருந்தாரு. நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிஹெச்டி பண்ணணும், இன்ஜினியரிங் ஃபீல்டில் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் இன்ஜினியரிங் ஃபீல்டில் பிஹெச்டி பண்ணணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கைடு, டாப்பிக்கு இதெல்லாம் யாருக்குமே அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஒன்று டாபிக்னும் போது பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ப்ரொஃபஸர் கொடுத்தாகணும், இல்லை அப்படின்னா யாராவது ஒரு நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரெண்டுமே எனக்கு இல்லை. ஆராய்ச்சி படிப்புக்கான சரியான வழிகாட்டியும் சரியான டாபிக்கும் கிடைக்காம குழப்பத்துல இருந்த நேரத்துல தான் பூங்குன்றனுடைய வாழ்க்கைய திசை திருப்பின ஒரு நண்பர் அவருக்கு அறிமுகமாயிருக்காரு. அவரோட பேரு விஜயகுமார். தன்னோட ஆராய்ச்சிக்கான டாபிக்க இந்த விஜயகுமார் தான் அருள்வாக்கு மூலமா சொல்ல போறாருன்னு முதல்ல பூங்குன்றனே எதிர்பார்க்கல. எனக்கு விஜயகுமார் வந்து 2009 2 பேரும் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ணோம். அப்போ வந்து பழக்கமாகிடுது. சேம் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் நெருங்கி பழக வேண்டியதாக இருந்தது. எனக்கு இன்ஜினியரிங் தவிர மற்றதில் இன்ட்ரெஸ்டட் உண்டு. என்னென்னா யோகா, இந்த மாதிரி ஹீலிங், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னால் நானும் அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ எங்களோட நெருக்கம் வந்து அதுக்கப்புறம் இந்த யோகா, மெடிடேஷன், ஹீலிங்கில் அவரும் அதே ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால எங்களோட நெருக்கம் அதிகமாச்சு. பூங்குன்றனோட வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவம் விஜயகுமாரை சந்திச்சப்பதான் நடந்திருக்கு. அருள்வாக்கு மூலமா டாக்டரேட் பண்ண வேண்டிய டாபிக்க தான் கண்டுபிடிச்சு தர்றதா சொல்லி பூங்குன்றனை அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு விஜயகுமார். இவர் என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் அதை தேடிட்டு இருக்கிறதுனால என்ன சொன்னார்னா, நானாக உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன், வாக்கு சொல்லுவேன், டைட்டில் கைடு எல்லாமே தெளிவாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து என்னால் உண்மையிலே நம்ப முடியலை. திடீர்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் இதான் சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு இருந்தது. சரி, அப்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இவர் தான் விஜயகுமார், அருள்வாக்கு சொல்லும் இன்ஜினியர். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
பூங்குன்றனுக்கு இவர்தான் அம்மன் அருள்வாக்கு மூலமா ஆராய்ச்சி படிப்புக்கான டாபிக்க கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. 36 வயசான இவரு தன்னோட 18 வயசுல அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சு பலரோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி இருக்காராம். இவருக்கு அம்மன் காட்சி கொடுத்தத பத்தியும் அருள்வாக்கு சொல்ற அமானுஷ்ய சக்தி இவருக்குள்ள வந்தத பத்தியும் அப்புறமா பார்க்கலாம். இப்ப பூங்குன்றனுக்கு விஜயகுமார் தன்னுடைய அமானுஷ்ய அருள்வாக்கு மூலமா ஆராய்ச்சி படிப்பிற்காக வழிகாட்டியதா சொல்லப்படுற நிகழ்வை பார்க்கலாம். அப்புறம் சரி ஒரு நாள் சரி கேட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு மில்லிங் மிஷின் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து இந்த காலேஜோட பிரின்ஸிபல் இருக்கார், அப்போது அவராக தான் உங்களுடைய கைடாக இருக்கும். அப்போ டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மில்லிங் மிஷினில் எதை பண்ணுறீங்க, அப்போ உங்கள் டாபிக் வந்து மில்லிங் மிஷின் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அதுதான் அப்படின்னு சொன்னார். 1 மந்தில் அதே போல் பார்த்திங்கன்னா அதே பாலசுப்ரமணியன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு உனக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மில்லிங் மிஷின், அதாவது ஃப்ரிக்ஷன் ஸ்டீல் வெல்டிங்கில் தான் பண்ண போகிறீங்க, கைடு நான் தான் அப்படின்னு சொன்னார். இது அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக இருந்தது. அது டைட்டில் கைடெல்லாம் அவர் சொல்லிட்ட பிறகு இந்த இன்சிடென்ட் நடந்துட்ட பிறகு அதுவும் அந்த 1 மந்த் கழித்து கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த கைடு டாப்பிக்லாம் கன்ஃபார்ம் ஆன உடனே எனக்கு உண்மையிலே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. ஆனால் நம்மளை இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு தான் என்னால் நம்ப முடிஞ்சது. எனக்குள்ள விஜயகுமாரை சந்திக்கணும்னு ஆர்வம் அதிகமாச்சு. திருவண்ணாமலை எழில் நகர்ல ஓங்காரக்குடில் அப்படிங்கிற சின்ன கோயில்ல விஜயகுமார் இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. அந்த இடத்துல விஜயகுமாரை நான் சந்திச்சேன். வழக்கமா அருள்வாக்கு சொல்ற சாமியார் மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. அம்மன் அருள்வாக்கு சொல்றவரை இப்படி எக்ஸிகியூட்டிவ் மாதிரி பாக்குறது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. எல்லா நேரமும், அதாவது அம்மன் இவருக்குள்ள வந்து அருள் சொல்ற நேரத்திலையும் இவர் பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட இருக்கக்கூடியவங்களும் இப்படிதான் பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்காங்க. சாமியாருக்கான எந்த அடையாளமும் இல்லாம ஒரு அருள்வாக்கு சொல்ற இடத்தை பார்க்கும்போது எனக்கு வியப்பாதான் இருந்தது. நான் இன்ஜினியர் விஜயகுமார் கிட்ட பேசினேன். ஆன்மீகம் மூலமா நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? ஆன்மீகத்தின் மூலியமா அருள்வாக்கு சித்தின்னு ஒன்று இருக்குது. அதன் மூலிமா மக்களுக்கு வந்து அவ்வப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள், முடிவுகள், விளக்கங்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு 18 வயதில் ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி மேல்மலையினூர் தாய் என் சரீரத்தை ஆட்கொண்டு பலன் சொல்லணும் அப்படின்றது விதி. அந்த பலனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 76 வயது வரை அவங்க ஆட்கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்வாங்க அப்படின்றது சட்டம் அப்படின்னு எனக்கு அம்பாள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறையில் நான் அருள்வாக்கானது உலக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு. இந்த கோயில்ல அம்மனையும் அகத்தியரையும் வச்சு விஜயகுமார் வழிபாடு செய்யறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண குடிசை வீடு மாதிரி தான் இந்த அம்மன் கோயில இந்த எழில் நகர்ல கட்டியிருக்காரு விஜயகுமார். இவரு மணிபாலன். இந்த ஓங்காரக்குடில் அமைஞ்சிருக்கிற எழில் நகரை சேர்ந்தவரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் என்ஜினியர் விஜயகுமார் அமைச்சிருக்கிற கோவில் இருக்கு. இந்த ஓங்காரக்குடில் இந்த இடத்துல அமையறதுக்கு காரணம் அம்மனோட உத்தரவு தான் அப்படின்னு மணிபாலன் சொல்றாரு. என் வீட்டுக்கு அருகில் வந்து எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒரு பிளாட் வாங்கி அதில் வந்து ஒரு குடியில் அமைக்கிறதுக்காக முத வந்து அப்ரோச் பண்ணார். நீங்கள் எங்கே சார்? அப்போ வந்து அவருக்கு எனக்கு அதிக அறிமுகம் கிடையாது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க நீங்கள் எப்படி ஒரு கோயில் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே சார், ஆச்சரியமாக இருக்குது. அது என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடியில் அமைக்க போகிறேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னேன். சாமிக்கிட்ட பேசிக்கிட்டே எழுதுவார். அப்படி எழுதும்போது நம்மள்கிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். கிடுக்கிடுன்னு ஒரு நோட்ஸ் எடுப்பார். அந்த நோட்ஸில் வந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே பதிவாகும். அப்படி பதிவாகிறதுல வந்து இந்த திருவண்ணாமலை ஒரு அக்னிஸ்தலம். இந்த அக்னிஸ்தலத்தில் நீங்கள் வந்து பல மக்களுக்கு குறி சொல்லி அவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வருது. ஓம் நமோ நம சிவாய நமோ, ஓம் நமோ நாராயணாய நமோ. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. அம்மன் தன்னை ஆட்கொண்டதால தனக்கு அருள்வாக்கு சொல்லும் சக்தி கிடைச்சிருக்கிறதா இன்ஜினியர் விஜயகுமார் சொல்றாரு. அத நேர்ல பார்க்கதான் இன்னைக்கு நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன்.
பொறியியல் துறையில முதுகலை பட்டம், பல இன்ஜினியர்களை உருவாக்கும் ப்ரொஃபசர் வேலை, இப்படி சமுதாயத்துல ரொம்ப மரியாதைக்குரிய நிலையில இருக்கிற விஜயகுமாருக்கு அவரோட 7 வயசுல ஒரு அமானுஷ்ய அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சு வெளியான திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் தான் விஜயகுமாரோட சின்ன வயசுல ஆன்மீக தேடலுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிருக்கு. திருவிளையாடல் சினிமா பார்த்ததால சிவனை வழிபட ஆரம்பிச்சிருக்காரு இன்ஜினியர் விஜயகுமார். என்னுடைய 5 வயது இல்லை 7 வயது இருக்கும். அந்த காலகட்டங்களில் சிவனுடைய படம் ஏதோ திருவிளையாடல்னு ஒரு படம் பார்க்கும்போது சிவன் மேலே பற்றுதல் வந்தது. அது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜெபிச்சாவே சாதிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி 5-7 வயதில் பதிஞ்சது. அதை விளையாட்டுத்தனமாக நான் தினமும் ஜெபிச்சுட்டு இருந்ததுனால சிறியவர்களோடு சேர்ந்து நான் என்னுடைய கிராமத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு முதியவர் அந்த படத்தில் வரா மாதிரியே தண்டை கமண்டலத்தோடு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், எதிர்காலத்தில் ஒரு ஆன்மீகத்தில் சிறந்தவனா நீ வருவ, இப்பொழுது நீ ஜபிக்கிறது போலவே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை விடாத ஜபி, ஈசனே உனக்கு தந்தையாக இருந்து அனைத்து ஞானங்களும் உபதேசிப்பார், இப்போ உனக்கு அது புரியாது, எதிர்காலத்தில் தெரியும், சிவனை நீ தந்தையை ஏற்று வழிபடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திருநீர் கொடுத்துட்டு போயிட்டாரு. மெக்கானிக்கல் துறையில இன்ஜினியரிங் பட்டம் வாங்கியிருக்கும் விஜயகுமார் கல்லூரியில படிக்கிற காலம் வரைக்கும் சிவ வழிபாட்டுல தான் இருந்திருக்காரு. அப்போதான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதே காலேஜ்ல படிச்ச இவரோட நண்பர் சிவானந்த் அப்படிங்கிற அம்மன் உபாசகர் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனோட அனுகிரகம் விஜயகுமாருக்கு இருக்கிறதா அருள் சித்தி நிலையில இருந்து கண்டுபிடிச்சு சொன்னாராம். அப்போதிலிருந்து அம்மனை தீவிரமா வழிபட ஆரம்பிச்சிருக்காரு விஜயகுமார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல விஜயகுமாருக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மனோட காட்சி கிடைச்சிருக்கு. அம்மாவோட காட்சி உங்களுக்கு எப்போ கிடைச்சது? என்னுடைய 21 வயது இருக்கும். அப்போ ஒரு பெரிய அதிசயங்கள் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு அதிகமாக போக ஆரம்பித்தேன். காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு போய்ட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் நின்றுக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தின்ற நாம ஜபத்தை ஜபிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது மெய் மறந்து அப்படியே கண்ணை மூடிட்டேன். அப்போது திடீர்னு என் முதுகு பக்கத்துலேருந்து பின்னாடி தட்டிட்டு, கூட்டம் எவ்வளோ போயிடுச்சு, நீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கீங்க, கொஞ்சம் வேகமாக நடந்து போங்க அப்படின்னாங்க. இப்போ இவ்வளோ பேர் கூட்டத்தில் இருந்தாங்களே, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் போனேன். யாருமே இல்லைங்க. அப்புறம் மூலஸ்தானத்தாண்ட போய் நிற்கும் போது வித்தியாசமான தோற்றமாக இருந்தது அந்த காமாட்சி அம்மன் ஆலயம். எப்படி இருந்ததுன்னா, காமாட்சி அம்மன் 2 காலையும் மடித்து போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சதுனாக்கா, ஒரு காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு சூளத்தோடலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. அப்போ ஒரு மயக்க நிலையிலேயே அந்த தோற்றத்தை நான் பார்த்தேன். வேலூர்ல இப்போ வேலையில இருக்கிற இன்ஜினியர் விஜயகுமார் அருள்வாக்கு சொல்ல வேண்டிய குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் திருவண்ணாமலைக்கு வராரு. ஓங்காரக்குடியில இருக்கிற அம்மனுக்கு முன்னாடி நின்னு வழிபட ஆரம்பிக்கிறாரு. அம்மனை குறித்த பாடல்களை பாட ஆரம்பிக்கும் போது அம்மனோட சக்தி விஜயகுமாருக்குள்ள வர ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுது. ஓம் நமோ நமச்சிவாயாய நமோ, ஓம் நமோ நமச்சிவாயாய நமோ, ஓம் நமோ நமச்சிவாயாய நமோ, ஓம் நமோ நாராயணாய நமோ. ஒருவித மயக்க நிலைக்கு போற விஜயகுமார் குறிப்பிட்ட பிரச்சனைகளை தானாவே சொல்லி அவங்கள தன் முன்னால வரவழைச்சு பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாராம். வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணீங்களா? சரியா நடந்தது? அது சரியா நடக்கல. ஏன்னு சொல்லவா? சபையில் சொல்லணுமா? சொல்லுங்க. அந்த இடத்துக்கு கீழவே ஒரு முற்காலத்தில் பிணங்கள் இருந்தது. மகன் வந்திருக்கிறவங்களுடைய பிரச்சனைய தானாவே இவர் கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு சொல்றது இவரோட ஸ்பெஷாலிட்டியா கருதப்படுது. இவரு ராஜேஷ்குமார். இவரோட ஜாதகத்துல மளிகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணணும்னு தான் இருந்துதான். ஆனா விஜயகுமார் தன்னுடைய அருள்வாக்கு மூலமா ராஜேஷ்குமார் விருப்பப்பட்ட ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண வச்சதா சொல்லப்படுது. எனக்கு இருக்க ஜாதக அம்சப்படி இருக்க தொழில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இல்லைனா மளிகை தொழில், இது 2 செய்யலாம் நல்லா சிறப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் இதுக்கு முன்னாடி நான் ரியல் எஸ்டேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 தடவை ஒர்க் பண்ண ஒரு 5 months ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதிலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கேட்டப்போ இப்போ என் விதி மாற்றி வச்சு ஆதிசக்தி ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இண்டிவிஜுவலாக ஆரம்பிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்க அமைச்சு கொடுத்தது தான். விஜயகுமார் அருள்வாக்கு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு என வியப்படைய வச்சுது. தன்னோட இடது கைய உத்து பார்த்து விஜயகுமார் அருள்வாக்கு சொல்றாரு. அருள்வாக்கு சொல்லும் நிலையில
தன்னை அம்மனோட சக்தி ஆக்கிரமிக்கிறதா சொல்லும் விஜயகுமார், எதிர இருக்கிறவங்களுடைய பிரம்மச்சுவடி அப்படின்னு சொல்லப்படுற வாழ்க்கை முழுவதற்குமான சூட்சுமமும் அருள்வாக்கு சொல்ற நேரத்துல வெளிப்படுத்தப்படும் அப்படின்னும் அதனை பார்த்துதான் அருள்வாக்கு பலன்களை வெளிப்படுத்துறதாகவும் விஜயகுமார் ஒரு ஆச்சரியமான தகவலை குறிப்பிட்டாரு. அது விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, அருள்வாக்கில் இருக்கின்ற பொழுது யாருன்னா வந்து உட்காராங்க, அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, கிரக நிலைகள் சொல்ல மாட்டாங்க, ராசி நட்சத்திரம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த சரீரம் வரும்பொழுது அம்பாளை தன்னுடைய இடது கையை இப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, வந்து உட்கார்ந்தவங்களுடைய பிரம்மச்சூடி ஓப்பன் ஆகுங்க. அவங்க யார், முற்பிரிவில் எப்படி இருந்தாங்க, என்ன பாவங்கள் செய்தாங்க, என்ன புண்ணியங்கள் செய்தாங்க, இப்போ எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பலனை அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அப்படின்றத அதை பார்த்துட்டு அந்த பலனை தான் அவங்க படித்து சொல்லுவாங்க. அருள்வாக்கு சொல்லும் போது அம்மனோட அருள் தன்னை முழுமையா கண்ட்ரோல் பண்ணறதா சொல்ற விஜயகுமார் கிட்ட அந்த நேரத்துல எப்படி அம்மனை உணர்வீங்கன்னு கேட்டேன். ஒரு மின்சார தாக்குதல் மாதிரியான அதிர்ச்சி உணர்வை அம்மனோட சக்தி தன்னோட உடம்புல ஏற்படுத்தும்னு இன்ஜினியர் விஜயகுமார் விவரிச்சது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. என்னுடைய முழுமையான மன ஓட்டங்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய எல்லா விதமான மன ஓட்டங்களையும் கட்டுப்படுத்திட்டு ஒரு அற்புதமான சக்தி பேசும். அந்த சக்தி தான் நான் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நான் எப்படி உணர்றேன் அப்படின்னாக்கா, சாதாரணமாக நான் மனிதனாக இருக்கும் பொழுது இப்போ நான் பேசுகிறது மனிதனாக இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய சரீரங்கள் உடல் எப்படி இருக்குது, என்னை சுற்றி யார் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எல்லா விதமான எண்ண ஓட்டங்கள், நான் என்ன பேச போகிறேன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அந்த அருள் வர நேரத்தில் வந்து இப்போது நம்ம எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது அப்படின்னாக்கா உடலில் ஒரு எனர்ஜி போகும் இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு ஓட்டங்கள் உடலில் இறங்கும். அதுதான் அம்பாள் இறங்குறத நான் உணர்வேன். திருவண்ணாமலையில சமாதி ஆகியிருக்கிற சேஷாத்ரி சுவாமிகளை தன்னோட மானசீக குருவா நினைச்சு வழிபடுறாரு விஜயகுமார். ஓங்கார குடில் அப்படிங்கிற தன்னோட குடில்லையும் அகத்தியரை வச்சு வழிபடுறாரு. இந்த ஓங்கார குடில்ல இருக்கிற அம்மன் தன்னை அமானுஷ்ய முறையில வழி நடத்துறதா விஜயகுமார் தீவிரமா நம்புறாரு. தான் இல்லாத நேரத்துல இந்த குடில்ல நடக்கிற சம்பவங்களை தனக்கு இந்த அம்மன் உணர்த்துறதா விஜயகுமார் குறிப்பிடுறாரு. அதுக்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சில விஷயங்கள் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் சித்தர்களுடைய ரகசியங்கள், ஆசிகள், அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் கண்டுக்கக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு இருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இப்போ நான் திருவண்ணாமலையில இருக்கேன். விஜயகுமார் அப்படிங்கிற என்ஜினியர் அருள்வாக்கு சொல்றாரு அப்படிங்கறத கேள்விப்பட்டு அதை நேர்ல பாக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். இவரு தனஞ்சயன். திருவண்ணாமலையில மூலிகை மருத்துவம் செஞ்சிட்டு இருக்காரு. விஜயகுமார் வேலூர்ல இருக்கிற நாட்கள்ல ஓங்கார குடியில இவர் தான் பாத்துக்கிறாரு. ஒரு முறை தனஞ்சயன் குடும்பத்தாருக்கு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலையில இந்த ஓங்கார குடில்ல இருக்கிற அம்மன் கிட்ட வந்து நன்றி சொன்னாராம். தனஞ்சயனோட இந்த செயல்பாட்டை வேலூர்ல இருக்கிற விஜயகுமாருக்கு அம்மன் உணர்த்தினதா சொன்னாரு தனஞ்சயன். உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் இல்லையா, அவங்க தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள விஷயமா இருக்கட்டும், நீங்க போய் அவர்கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் அங்கே போகுது அப்படின்னா அப்படிதான் விஷயம் இருக்கு சொன்னீங்க இல்லையா, அதை ப்ரூவ் பண்ண முடியும்? அதாம்மா, அதாவது என்னுடைய 2வது பையனுக்காக ஒரு திருமணம் தான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக என்னுடைய பையனும் என்னுடைய மனைவியும் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிரயாணம் முடித்தாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது சரியான ஒரு விபத்து. யாருக்கும் அடி இல்லை, என்னுடைய எதிராளிக்கு அடி இல்லை, என்னுடைய வண்டியில் இருந்த என்னுடைய மனைவி பிள்ளைங்களுக்கு அடி இல்லை. பட் வண்டி மட்டும் ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு. குடியிலுடைய சாவி எங்கிட்ட தான் இருக்குது. தினமும் வாரமும் நான் அடிக்கடி போகிற பழக்கம் உண்டு. அப்படி போயிட்டு உடனே நன்றி சொல்லும்போது நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன். மறுநாள் காலையில் அம்மா லைனில் வராங்க, டெலிஃபோனில் வராங்க. அதாவது அம்மாண்டாங்க, நாங்கள் அம்மா விஜயகுமார் தான் அம்மான்னு சொல்லுவோம். அவர் விஜயகுமார் லைனில் வந்து நேற்று இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அம்மா பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க, வந்து உங்களை வந்து நான் அம்மா வந்து தான் கைத்தாங்களாக வந்து காப்பாற்றிட்டாங்க, பயப்பட வேண்டாம், உங்களுடைய திருமணம் வந்து எந்த விதத்தில் தடைப்படாத ஆசிஷன் நடந்து போகுன்னு சொன்னாங்க. தன்னோட சக்தியை எல்லாரும் உணருவதற்காக இப்படி ஒரு அமானுஷ்ய உணர்வு மூலமா கோயில்ல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் தனக்கு உணர்த்துவதா விஜயகுமார் குறிப்பிடுறாரு. எல்லாருக்குள்ளயும் இதே மாதிரியான அமானுஷ்ய சக்தி இருக்கு. முறையான வழிபாடுகளை சரியா செஞ்சா எல்லாருமே இப்படி அருள்வாக்க சொல்லலாம்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தினாரு விஜயகுமார். இந்த ஆன்மீக விஷயத்தில் ஒருத்தரை மட்டுமே பலன் அடைஞ்சிட்டாக அவங்களையே இன்னும் இறைவனாக கும்பிட்றாங்க. எல்லாம் ஒருத்தர் வாக்கு சொல்கிறதுனாலே அவங்க காலில் போய் விழுந்துடுறாங்க. சிலர் திருநீர் வர வச்சு கொடுக்கறது,
ஏதாவது விபூதி வர வச்சு கொடுக்கறது, குங்குமம் வர வச்சு கொடுக்கறது, சிலைகள் வர வச்சு கொடுக்கறது, இது போல் சில சித்து விளையாட்டுகள் அடைஞ்சிட்டதுனால மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா தனக்கு அடிமையாக்கிடுறாங்க. தனக்கு இந்த நிலையை கொடுத்த இறைவன் யாருன்னு காட்டாத தனக்கு கீழே ஒரு 100 பேரையோ இல்லை 1000 பேரையோ உட்கார வச்சுக்கிட்டு தான் குருன்னு சொல்லிட்டு தான் கட்டுப்பாட்டில் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுடைய பொருள்லாம் பறிச்சுக்கிட்டு வித்தைகள்லாம் செய்துட்ருக்காங்க. அது போல் இருக்கக்கூடாது. எல்லோருமே இறைவனை உணரணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எனக்கு அம்பாள் வழிகாட்டின ஒரு முறை இது. அவர்களுடைய இஷ்ட தேவதையை ஒரு புகைப்படமாக வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை நிற ஆடை வச்சுக்கிட்டு வடதிசை நோக்கி அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு அந்த இஷ்ட தேவதனுடைய மந்திர ஜபம், நாம ஜபம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தாலே போதும். இறைவன் நிச்சயமாக சூட்சும தேகத்தோடு அந்த சரீரத்தை ஆட்கொண்டு பல அற்புத அதிசயங்கள் நிகழ்த்துவார். ஆனால் இதுக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னாக்கா சைவத்துக்கு வரணும். எனக்கும் அருள்வாக்கு கேட்கிற ஆர்வம் வந்துச்சு. ஒரு இன்ஜினியரை அம்மன் ஆட்கொண்டதா சொல்லப்படுற நிலையில அவர் முன்னாடி நான் நின்னேன். என்னோட பிறவி ஞான பிறவி அப்படின்னும் அதனாலதான் இந்த வேலையில நான் இருக்கிறதாவும் எனக்கு அருள்வாக்கு சொன்னாரு. ஞான பிறவி உன்னுடையது. அதனால தான் ஊடகத்தின் வழியில் இருந்தாலும் கூட ஞான வழியில், ஞான மார்க்கத்தில், சித்தர்களுடைய செயல்பாட்டில், சித்தர்களுடைய வழிமுறையில் நிறைய ஜீவ சமாதிகளை சந்திக்கிறது, ஜீவ அருள் விளக்கங்கள் பெறுவது, ஞானிகளுடைய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறது, ஞானிகளுடைய அருளாசியை வாங்கிறது, தியான தவமுறைகள் விருப்பம் இல்லைன்னாலும் அதனுடைய வழியில் சென்றுக்கிட்டு சில விஷயங்கள் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் சித்தர்களுடைய ரகசியங்கள், ஆசிகள், அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் கண்டுக்கக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு இருக்குது. சரியா? நான் விஜயகுமாருக்கு நன்றி சொன்னேன். திருவண்ணாமலையை விட்டு புறப்படுறதுக்கு ரெடியான இன்ஜினியரிங் படிச்சவங்க லட்சக்கணக்கில் சேலரி, வசதியான வீடு, காரு, இப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்ச ஒருத்தர் இப்படி அருள்வாக்கு சொல்றது என்னுடைய அமானுஷ்ய தேடல்ல ஒரு வியப்பான விஷயம்தான். சித்தர்கள் வழிபாட்டையும் இறையாற்றலையும் தேடும் என்னோட முயற்சியில சித்தர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறதா விஜயகுமார் சொன்ன தகவல் எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. அமானுஷ்யத்தை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு காண்பிக்கிற என்னுடைய முயற்சிய இன்னும் நம்பிக்கையோடையும் உத்வேகத்தோடையும் செய்வேன். மீண்டும் ஒரு அமானுஷ்யத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். கோரக்கர் குகையில் காட்சி கொடுத்த சாமியார். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கோரக்கர் குகையில் இருக்கேன். இந்த குகையில தான் கோரக்கர் சித்தர் தவம் செய்ததா சொல்றாங்க. கொல்லிமலையில் நம்ப முடியாத ஆச்சரியங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Cái